ரேஷன் அட்டைதாரர்களின் நலனை கருத்தில் கொண்டு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. விவரங்களை விரிவாக இந்த காணொளி தொகுப்பில் பார்க்கலாம். ரேஷன் கடைகளின் வாயிலாக தமிழ்நாடு மக்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்றவற்றை மலிவான விலையிலும் இலவசமாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு வழங்கப்படுவதால் நடுத்தர மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். ரேஷன் ஊழியர்களின் மீது ஏராளமான புகார்கள் எழுந்தன. குறிப்பாக வேலை நேரத்திற்கு முன்பாகவே கடையை பூட்டிவிட்டு செல்வதாகவும் ஏராளமான ஊழல்கள் நடப்பதாகவும் தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில்தான் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை 8:30 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரையும், பிற்பகல் 3 மணி முதல் இரவு 7 மணி வரையும் செயல்பட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதேபோல மற்ற மாவட்டங்களில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையும், பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரையும் செயல்பட வேண்டும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. நேரத்திற்கு கடையை திறக்காமல் இருப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் ரேஷன் கடை ஊழியர்கள் அதிக கோரிக்கைகளை வைத்துள்ளனர். மேலும் 8 மணி நேரத்திற்கு பதிலாக 13 மணி நேரம் வரை ரேஷன் கடை பணியாளர்கள் ஒவ்வொரு நாளும் பணியாற்ற வற்புறுத்தப்படுகின்றனர். இந்த நிலைமைகளுக்கு உடனடியாக மாநில அரசு தீர்வு காண வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கு அரசு தரப்பிலிருந்து எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.